மீனராசிக்கு 2025 மே 18ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நன்மை தருமா கெடுதல் தருமா? ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒரு பக்கம் ராகு கேது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாலுமே நமக்கு அவருக்கும் மேலே இருக்கக்கூடிய தாதா தான் ஞாபகத்துக்கு வராரு. நாங்களே பெரிய டான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களெல்லாம் அடிக்கிற டான்டா, உங்களுக்கு மேலே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜென்ம சனியாக உங்கள் வீட்டிற்குள்ளாரையே பிரவேசம் அடைகிறார் சனி பகவான். என்ன ஒன்று, அது குருவுடைய சொந்த வீடாக இருப்பதனால், உங்களுடைய ராசியே நீங்களே குருவுடைய அதிபன் அப்படிங்கிறதுனால, குருவாக இருப்பதனால் பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் அப்படிங்கிறது சனியால் தந்து விட முடியாது. ஏன்னா இது அவருக்கான வீக்கரான ஸ்பாட்டு. அவருடைய பலம் அப்படிங்கிறது முழுமையாக பிரயோகப்படுத்த முடியாதுன்னாலுமே இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் படுத்தும் தான், கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் தான். இந்த சமயத்தில் ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேது களத்தில், அதாவது இந்த மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் டிலே ஆகிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு பண்ணுவதோ, உங்களுடைய பார்ட்னர்னால் நீங்கள் மனம் உடையிறதோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுருங்க. உங்களை எந்த ஒரு கெடு செயல்களுமே பாதிக்காத வண்ணம் காப்பாற்றி கொள்ளுங்கள். ரொம்ப பர்சனலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், ஏற்கனவே சனி ஒரு பக்கம் உங்கள் லைஃப்பில் பிரேக் அடித்து தான் உங்களை நவுத்திட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இங்கே 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு முறுக்கிட்டு இருப்பீங்க, அல்லது ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை 50 கிலோமீட்டர் கூட இல்லை, 40 கிலோமீட்டர்லேயே உங்களை வச்சுருப்பார் சனி பகவான். கூடுதலாக நீங்கள் இன்னும் டிப்ரெஸ் ஆனீங்கன்னா, நீங்களே மொத்தமாக மாட்டு வண்டி மாதிரி நிற்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் உங்களை நீங்கள் வைத்து கொள்வீர்கள். அது மாதிரி இல்லாமல், எனக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்க 7.5 சனி போகும்போது நன்மைகள் செய்துவிட்டு போக போகிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருங்க. அதுதான் உண்மையும் கூட. சனி போகும்போது நல்லது பண்ணுவார். இப்போ ராகுவை பற்றியோ கேதுவை பற்றியோ பெரிதாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ராகு உங்களுடைய வீட்டிற்கு குருவுடைய சுபத்தன்மையை முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர் சுபத்தன்மையை அதிகம் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய தன்மையை எடுத்துக்குவார். எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைக்கும்போது தண்ணீர் அந்த ஷேப்புக்கு மோல்டப் ஆகிக்குதோ, அந்த மாதிரி ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த வீட்டினுடைய சுபத்தன்மைகள் அத்தனையுமே அவர் என்ஹான்ஸ் தான் பண்ணுவார், மல்டிப்ளை தான் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சனியினால் உருவாகக்கூடிய சிரமங்களை நினைத்து குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் அமைதியாக உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக நீங்கள் உழைத்தீர்கள் என்றாலே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டாக அமையும். பெரிய அளவுக்கு உங்களை ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளார தள்ளி முடிச்சு விட்டுறாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சனி உங்களுடைய கட்டத்தை விட்டு அடுத்த 2.5 வருடங்கள் விலகி செல்ல போகிறார். அப்போ அது பாதத்தில் அமரக்கூடிய ஒரு தன்மையில் வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது கம்மியாகிட்டே தான் வரும். ஆனால் நீங்கள் மோட்டிவேட்டடாக மட்டும் இருந்தாலே போதுமானது. நன்மைகள்ங்கிறது பெருகும். நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடுங்கிறது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், அல்லது ஷீரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர் போன்ற குரு மகான்களை வழிபடுங்க. அது உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்போ ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது, சுற்றுது, ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் நம்மளால் பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த சுழற்சியில் இது எல்லாமே இயற்கையின் பால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மழையை நம்மளால் நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடைப்பிடித்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியுதோ நனையாமல், அது மாதிரி
எண்கள் வந்து கேடய மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்கள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. பேர தயவு செய்து ஆங்கிலத்தில டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல போடாதீங்க. நீங்க வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்க பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த 2த்துக்கும் உங்க பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்கள நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வரும். அப்படி நீங்க சரி செய்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா, இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த புரோகிராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே, உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு WhatsAppல அனுப்புங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தால் நஷ்டம் டல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வியாபார பெயரையும், அத யார் பேர்ல துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம். அல்லது இனிமேல் தான் வைக்க போறீங்கன்னா, குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்க வைத்திருந்த பெயர அனுப்பிச்சு விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பத்தியும் நான் அனுப்புவேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.